மாவட்டத்தில் என் இன மக்களை பார்த்து பெருமிதத்தில் சந்தோஷத்தில் வார்த்தைகள் வரவில்லை. இருந்தாலும் கஷ்டப்பட்டு நான் சில விஷயங்களை கூறிக்கிறேன். சுயமாக யோசிப்பது, பகுத்தறிவது, பிரித்தறிவது, சேர்த்தறிவது, புதிதாக படைப்பது, ஒருங்கிணைத்து செயல்படுவது, நிர்வகிப்பது, எதையும் அறிய துடிப்பது, அனைவரையும் வழி நடத்துவது. இந்த குணங்கள் தான் 24 மணி தெலுங்கு செட்டியார் அனைவரின் குணங்கள். இந்த குணத்தோட ஒரு காலேஜ் கட்டினா எப்படி இருக்கும்? ஒரு அறிவாளி காலேஜ் கட்டினாலே அந்த காலேஜ் எப்படி இருக்கும்? இத்தனை அறிவாளி சேர்ந்து அந்த ஒரு காலேஜ் கட்டினா அந்த காலேஜில் படிக்கக்கூடிய மாணவர்கள் எப்படி இருப்பார்கள்? நமக்கு கிடைக்க தெரியாத, நம் யாரும் பார்க்க முடியாத முப்பெருந்தேவியரின் அருளோடு நமக்கு ஒரு தலைவர் கிடைச்சிருக்காரு. சில பேருக்கு கல்வி இருக்கும், வீரம் இருக்கும், காசு இருக்காது. சில பேருக்கு ஏதாவது ஒண்ணுதான் இருக்கும், சில பேருக்கு 2 கூட இருக்கும். மூன்றும், கல்வி, செல்வம், வீரம், மூன்றும் அமையப்பட்ட நம் தலைவரை முதலில் வணங்கி, எங்களோட காலம் போயிருச்சு, இளைஞர்களுடைய தலைமுறை தான் எங்களுக்கு மிகவும் முக்கியம். இளைஞர்கள் பார்க்க பிடிக்காது, பார்க்க தான் பிடிக்கும். கேட்க பிடிக்காது, கேட்க தான் பிடிக்கும். இளைஞர்களுக்காக இதோ உங்களுக்காக 2 வரி பாடல். முன்னால் 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 வாடா, உன்னால் முடியும் தோலா, முன்னால் 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 வாடா, உன்னால் முடியும் தோலா, எல்லா புகழும் ஒருவனுக்கே, நீ நதி போல ஓடி சென்றிரு, இந்த வேர்வைக்கும் வெற்றிக்கும் வேல்வைக்குமே உன் உள்ளத்தை கூர்வைக்குமே தோலா, முன்னால் வாடா, உன்னால் முடியும், அழகிய தலைமையில் நீதானே அன்பு தலைவா, வெற்றி உமக்கே, அழகிய தளபதி நீதானே என்று கூறி இந்த நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.